தைராய்டு சுரப்பி சிறிதாக இருந்தாலும் உடல் ஒவ்வொரு நாளும் இயங்குகிறது என்பது அது பெரிய பங்கு வகிக்கிறது. கழுத்தின் பகுதியில் உள்ள சிறிய செலுத்தி வளர்ச்சிதை மாற்ற எதிர்ப்பு ரத்த ஓட்டம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. உடல் எவ்வளவு வேகமாக மெதுவாக இயங்க வேண்டும் என்பது இதுவே தீர்மானிக்கிறது. தைராய்டு சுரப்பு அதிகமான தைராய்டு ஹார்மோன்களை T3 மற்றும் T4 உற்பத்தி செய்யாத நிலையை ஹைப்போதைராய்டிசம் என்று அழைக்கிறார்கள். தைராய்டு ஹார்மோன் அளவை குறையும் போது அது தாக்க வேறு சோர்வு உடல் எடை அதிகரிப்போடு நின்று விடுவதில்லை. இது அமைதியாக இதயம் மற்றும் இரத்த நாளங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டு சில நேரங்களில் உயர் இரத்த அழுத்தமாக வெளிப்படலாம். உயர் இரத்த அழுத்தமாக உள்ளவர்களோட தைராய்டு சுரப்பி குறைவாக செயல்பட வாய்ப்பு அதிகம். பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருக்கும்போது முக்கிய பிரச்சனை அமைகிறது. உயர் இரத்த அழுத்தம் முக்கிய உறுப்புகள் அமைதியாக பார்க்கலை சரியாக கையாடப்பட்ட இதய நோக பக்க சிறுநீர் வாய்ப்பு தீவிர ஆரோக்கிய பிரச்சனை அபாயத்தை இது அளிக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்துடன் ஹைப்போதெரபின் சேரும்போது இதய ஆதாயத்துக்கு ஆபத்து என்னும் அதிகமாக குறைந்த தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு இதய துடிப்பை மெதுவாக்கி இரத்த நாளங்கள் விரைவுபட செய்து இயல்பாக இரத்த ஓட்ட சீராக குலைக்கலாம். இதனால் உயர்ந்த இரத்த அழுத்த கட்டுப்பாடு இளைஞர்கள் கடினமாக தொடர்பாக மருத்துவர்கள் கிண்ணறா கூறியது. ஹைப்போதைரிசம் உள்ளவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மேலும் அவர்கள் இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த கடினமாக இருக்கலாம். தைராய்டு ஹார்மோன்கள் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை மீது செயல்பாடு செய்கிறது. இந்த ஹார்மோன் அளவு குறையும் போது மெதுவாக துடிக்கக்கூடும். மேலும் இரத்த நாளங்கள் தங்கள் தன்மை இழக்கக்கூடும். இந்த மாற்றங்கள் ஒன்றிணைத்து இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை எளிதாகிறது. சாதாரண இரத்த அழுத்தம் உள்ளவர்களை விட இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தைராய்டு குறைவாக செயல்படும் வாய்ப்பை சுமார் 3 மடங்கு அதிகம் என்று உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உடல் எடை அதிகரிப்பு தொடர்ந்து சோர்வு வறண்ட தோல் முழு மெலித மலச்சிக்கல் அல்லது அழுத்தம் மாறாக குளிர்ச்சியை உயிரிழந்தல் போன்ற அறிகுறிகள் எதிர்கொண்டால் தைராய்டு பரிசோதனை எடுத்துள்ள ஆலோசனை வேண்டும். ஹைட்ரோ தலையை சரி செய்து உடலில் உள்ள அதிகப்படியான நீர் மற்றும் உப்பை வெளியேற உதவுகிற இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு துணை பெறுகிறது. ஹைப்போதைரிசம் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகிய இரண்டு ஒருங்கிணைந்த செயல்பாடு கொண்ட பாதிப்புகள் நிர்வகிப்பது கடினமாகிறது. விழிப்புணர்ச்சியை அதிகரிப்பதன் மூலம் வழக்கமான உடல் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த கவனத்தின் மூலம் இரண்டையும் திறம்பட நிர்வகிக்க முடிகிறது. தைராய்டு ஆரோக்கியத்துக்கான சோதி என்பது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது இதயத்தை பாதுகாப்பு இந்த ஒட்டு நல்வாழ்க்கை உறுதி செய்வதற்கு ஒரு முக்கிய படிப்பாகும் என்று கூறியுள்ளார். தினத்தில் T2 கூட்டத்தில் இருந்துள்ள கொஞ்சம் அறிஞர்கள் வேணும்னா வழங்க வேண்டாம் சேர்ந்துக்கும். சிறுவர் இருந்து பிரச்சனை நடந்த அரிசங்கத்தை 3 பல்கலைக்கழக பங்கேற்பு அணிகிற கூட்டம் டிஎன் சதீஷன் இருக்கேன். ஆமாம் எங்கேயாவது நிகழ்ச்சியில் அவங்க ஜாயின் பண்ண கூப்பிட்டா கண்டிப்பாக வர தனிக்கணும். பேப்பர் படிக்கேன் கையில் போயிட்டு வரல கழுவி விட்டாங்களா அது அங்கே இருந்தேன். சரி காயட்டும் என்ன நல்லா காத்தோட்டமாக தானே படித்து முடிச்சுட்டேன். போகணும் காப்பி குடிக்கணும் தொண்டை வலிக்கு. நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கை எளிதாயுள்ளது. பகிரங்க குற்றச்சாட்டான அதிமுக பழனிசாமி மீது மாஜி அமைச்சர் சி.வி. சண்முகம் நாளுக்கு நாள் கட்சி இருந்தாலும் மௌனம் கப்பது ஏன்? எனக்கு 70 பொதுக்கூட்டம் கொலை கூட்டம் இருப்பது என்று கோபம். பிரான்சனிடம் அடுத்த ஒரு யார்ட்டனாலும் யார்ட்டனாலும் ஃப்ரெண்டாக பேசப்பட்ட மாதிரி தானே ஹால் டிக்கெட் வெளியீடு எப்படி வேல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி தந்தாக கைகளாக மாறிவிட்டார். அதிமுக ஐக்கிய ஜன்பூர் இடையிலே புதுடெல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தை கூட்டணியிலிருந்து வெளியேற தமாக திமுக மேல் காங்கிரஸ் பிளவம். மம்தா மவுண்டோ ஒரு வாரம் ஓரண்டு தமிழக வழியாக 23 புதிய ரயில் அறிவுகள் ரொம்ப சூப்பர். வேகம் அதிகரிப்பு என்று பல தமிழரிடம் விதமான உழைக்கு வாய்ப்பை வேக உயர்ப்பு உதவித்துடன் தள்ளியல் படிப்பு குறைந்தழுத்தம் மின்சார விவசாயிகள் பாதிப்பு வேணுமல பம்பு இழுக்கணும்னா ரொம்ப மின்சார விண்ணப்பத்தை இழுக்கும் தண்ணி உடல் செலுத்தாத வீடுகளை கையாளப்படுத்த வாரியம் நடவடிக்கை. என்னை அண்ணா நகர கவனம் செலுத்தணும். வீட்டு வரி வாரியம் முடிக்காத வீடுகளை கையாளப்படுத்த வாரிய நடவடிக்கை. முக்கிய துறைகளை டெண்ட முறைகூட ஆய்வு செய்யக்குழுக்கள் அமைப்பு அரசு அலுவலக பயிற்சி.
வீடு கட்ட தவணை கொடுக்கணும். தவணை வந்து கரெக்டாக கட்டணும். இல்லைன்னா எங்கள் வீடை சப்தி பண்ணுவாங்க. அதுதான் என்னுடைய இவளையில் சேரா பழங்குடி மாணவர் 5 பேர் தேர்வு. செங்கல்பட்டு உள்பட்ட மாவட்ட சிறப்பு அதிலாக பயிற்சி அளிக்கக்கூடிய சீரமறியல் பணியாற்றி போலீஸ்க்கு டிஜிபி பாராட்டு. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அல்லநாடு திருமூலநாத சுவாமி நாளை மண்டல பூஜை நிறுவனம் நலத்திற்கு உலக பூஜை தரமான வடிவான மறுத்து சிகிச்சை கிடைக்க நடத்திய பிரதமர் மோடி வாய்க்கு வந்தபடி வன்மத்தில் வடை சுடும் சாலை காய்ந்த சக்தி பேச்சுக்கு தாவுக்கோ அவளோடு அதெல்லாம் சொல்லக்கூடாது. விஜய் வந்து நல்லா எல்லாம் சக்தி வச்சு சென்னை அலுவலகத்தில் வந்து முதல்வர் பேசுகிறது வந்து எல்லாத்தையும் திருவம் காய்ஞ்சுவான சக்தி தாவுக்கான்னு சொல்லியிருக்காரு. அதையும் அப்படி சொல்லுவீங்க. அவங்களும் வந்து சாலை பொறாமையில் பூச்சி அழுது அடிக்கிற பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு பெற்பதை உடனே நடவடிக்கை வைக்க இவங்களது இந்த நல்லா இந்த சிங்கப்பெண் அதெல்லாம் திருட்டு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறாங்க. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு குறை சொல்லாதீங்க. திருப்பரங்குன்றத்து உயர்ந்த நிலையை அதிப ஆட்சியில் நாட்டை முடித்தது வழக்கமே விட்டது. ராகுல் மீது அமைச்சர்களாக குற்றச்சாட்டு நெருக்கடி வறுமையமாக தரப்பட்ட 5 ஆறுகளை அபராதமாக கண்டிருந்தால் தூரானது தான் மழை பெஞ்சது. அதில் வந்து தண்ணி பிடிக்க வேண்டியது தான். சைன மறுமட மின் விசாரணை போல் கையெழுத்தோட மன்னிப்பு கேட்கவில்லை. கூட்டணி செல்ல காரணம் என்ன? வீசுகள் பகுதியில் பண விநியோகம் பெங்களூரு கிறிஸ்தவ யூனியனர் வழக்கு ₹92 கோடி மனவர்த்த நம்பலம் விருதாயி பயிற்சி மைய துவங்கியது. யோகா குரு 92 கோடி வரிவர்த்த நம்பல விசாரணை சோதனை. தண்ணி பச்சை ஒரு கொலை தண்ணி பச்சையில் கண்டுபிட்டு கொலை பிடிச்சிருக்கான். போலீஸ் தேர்வுக்கு போக்குவரத்து வசதி இல்லாததான் தேவர்கள் போராட்ட தேவர்களிடம் போலீஸார் பேச்சு நடத்தி அதை ஏற்காமலர்கள் தொடர்ந்து போராட்ட தேர்வுடன் சர்மை தாக்குதல் நடத்தப்பட்ட கண்ணீர்ப்புகள் வாக்குவாதம். தேர்வு எழுத வந்தவர்களுக்கு சோதனை. பீகாரில் போலீஸ் சட்டம் மதத்துறை உள்ள காலம் மதித்துறையில் அரங்களுக்கு அவங்களுக்கு வந்து சொக்குன்னு வச்சுருக்காங்க. கார்த்திகை கலக்க சாலை மிச்சைக்கிட அமைக்க அதை ரைட்டு தான். அவங்க எதிர்கட்சியில் என்ன ஓட்ட என்ன குத்தம் இருக்குன்னு அதை தான் பார்க்க அவங்களுக்கு வேலை. தொழில்நுட்பத்தை ஒரு மாநிலம் போய்விட்டதாக நீதிபதி ஐஏஎஸ் சுவாமிநாதன் கவலை. இராணுவ வீரர்கள் புதிய சீருடை கண்டிப்பாக கொடுக்கணும். உணவங்களை ஏற்பட்டால் ஆணையம் கூடாது. அவனே 3 மாதம் எழுதியிருக்காங்க. கைதிகளை சில வரிகள் கைதுக்கு உதவிய தற்காப்பு எஸ்ஐ உட்பட 3 சஸ்பெண்ட். யாருக்கு வேணாலும் சஸ்பென்ஸ் டிஸ்மிஸ். சூப்பர். போலி பரப்பு என்று கைத்து ஆதார் மையம் சிஆர் கைது. போலீஸை வச்சு பெங்களூர் நிஜமாக பண்ண காவல்துறை அதில் இன்ஸ்பெக்டர் சிலாரி சஸ்பெண்ட். யாருனாலும் இன்ஸ்பெக்டர்னாலும் சரி அவங்கள சஸ்பெண்ட் இல்லை நல்லது. யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. வெள்ளி விலை 5 மாதங்களே 50%